வேர்ல்டு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல பேர் மாற்றி அவங்க லாங்குவேஜை கொண்டு வருவாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். இது எப்போவுமே சக்ஸஸ் ஆகாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சக்ஸஸ் எப்போ ஆகும்னா இயேசு கிறிஸ்துவின் கவர்மெண்ட் வரும்போது மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா பாபிலோனில் உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுற வரைக்கும் ஆண்டவர் கம்மன் தான் இருப்பார். பாபேல் கோபுரம் கட்டுற வரைக்கும் ஆண்டவர் சும்மா தான் இருப்பார். கட்ட முடிக்க போகிற நேரத்தில் கீழே இறங்குவார். என்னதான் பண்ணுறீங்க பார்ப்போம் பாரு. அப்படியே கட்டி முடிக்கும் போது தாறுமாறாக்கிட்டு போயிடுவார். மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறுத்த மாட்டார். அவங்க செய்யறது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் நிறுத்துவார். அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் பேர்லாம் இறங்கி தமிழ்நாடு முழுக்க ஒரே மொழி, இந்தியா முழுக்க ஒரே மொழிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த ஒரே மொழின்னு சொல்ற ஆளெல்லாம் காணாம போயிடும். இது எப்பவுமே நடக்கும். இந்த ஒரே மொழின்னு சொல்றவங்க காணாம போயிடுவாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி, அது கர்த்தர் பிரிச்சது. ஸோ இப்போ உலகம் முழுக்க ஒரே மொழி, இந்தியா முழுக்க ஒரே மொழி, இது சக்ஸஸ் ஆகாது. அப்படி ஆகிற நேரத்தில் அவங்க எல்லாம் சக்ஸஸ் பண்றாங்கன்னு நினைக்கிற இடத்துல கர்த்தர் உடைச்சிடுவார். இப்போ கவனிங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வேர்ல்டு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது. நான் பேசுறது ஒன் வேர்ல்டு. சமீபத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்குது. நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியாது, எங்க கண்ணில் படும், உங்க கண்ணில் பட்டுச்சான்னு தெரியாது. இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி காரியங்கள் ஒன் வேர்ல்டு அலையன்ஸ், எங்க பார்த்தாலும் ஒன் வேர்ல்டுங்கிறது இப்போ வந்துகிட்டே இருக்குது உலகம் முழுக்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இணைஞ்சு நம்ம ஒன்றா செய்வோங்கிறதான ஒரு ஒன் வேர்ல்டுக்கான அடையாளங்கள். சமீபத்தில் G20 மாநாடு நடந்துச்சு. இந்தியா தான் தலைமை ஏற்றுச்சு 2023. அதில் வரக்கூடியதான ஸ்லோகனை பார்த்தீங்கன்னா கூட ஒன் எர்த், ஒன் ஃபியூச்சர், ஒன் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான ஒரு காரியம் நடைபெறும். இதுக்கு பேர் ஒன் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம். இது வந்து மறைமுகமாக நேரடியாக இப்படி வரும், பல இடத்துல வரும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகமாக தெரியாது. உலகம் முழுக்க ஹைவேஸ் ஒரே மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் கிரீன் கலர் போர்டு வேர்ல்டு வைட். உலகம் முழுக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி மாற்றுறாங்க. ஒரே மாதிரி ஸ்கூல் பஸ், ஒரே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம், ஒரே மெடிக்கல் சிஸ்டம், வேர்ல்டு வைட் ஒரே மெடிக்கல் சிஸ்டம் இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே செட் ஆகாது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, நம்ம எல்லாரையும் ஒரு மெடிக்கல் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வராங்க. இங்க இருக்கிறவங்க தெரியும், இங்கிலீஷ் மெடிசன் வச்சிருக்கிறவங்க தெரியும், எல்லாரையும் ஒரு மெடிக்கல் சிஸ்டம்குள்ள கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரது அவங்க ட்ரை பண்றாங்க, ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனால் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் ஒவ்வொரு ட்ரைபுக்கும் ஒரு மெடிக்கல் சிஸ்டம் இருக்கு. ஒரு சிலருக்கு சித்தா ஒத்து வரும், ஒருத்தருக்கு ஆயுர்வேதா ஒத்து வரும், ஒருத்தருக்கு ஹோமியோபதி ஒத்து வரும், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் ஒத்து போகும். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவனுக்கு அவன் ட்ரைபுக்கு ஒத்து வரும், சைனாவில் இருக்கிறவனுக்கு அவன் ட்ரைபுக்கு இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வேர்ல்டு வைட் ஒரே WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், எல்லாருக்கும் ஒரே மெடிக்கல் சிஸ்டம். ஒரு சின்ன விஷயம் தான், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அத்தனை பேருக்கும் கைரேகை பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று தானே இருக்கு, பாம் அப்படிதானே இருக்கு. நம்முடைய மெடிக்கல் சிஸ்டமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தான். நல்ல டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க போய் கேட்டு பாருங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே பிளட் பிரஷர் இருக்காது. எவ்ரிபடி ஹேவ் 80-120 90-120 80-120 எல்லாருக்கும் 80-120 இருக்குவே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கு. அதை நீங்க வந்து அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, அதை எடுத்து பார்ப்பாங்க. அது சுகர் லெவல் கூட அப்படித்தான். எல்லாருக்கும் ஒரே சுகர் லெவல் இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. 140 இருக்கணும், 90-140 அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. 90-140 ஏன் நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா WHO சொல்லியிருக்கு. இப்போ இருக்க நிலைமை நம்ம எல்லாருக்கும் 90-140. இதே WHO தான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் 200 இருக்கலாம்னு சொல்லுச்சு. எல்லாருக்கும் 200 தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் WHO சொல்லிட்டாங்க, இனிமேட்டு 140 தான் நார்மல்னு. நைட் படுக்கும் போது ஒருத்தர் நார்மலா தான் படுத்தாரு, சுகர். எழுந்திருக்கும் போது சுகர் பேஷண்ட் ஆயிட்டாரு, டயபெட்டிக் ஆயிட்டாரு. ஏன்னா படுக்கும் போது அவருக்கு 200, அன்னைக்கு படுக்கும் போது 200 தான் நார்மல். எழுந்திருக்கும் போது WHO சொல்லிருச்சு 140 தான் நார்மல்னு. அன்னில இருந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா அவருக்கு இப்போ எவ்வளவு இருக்குது, 200 இருக்குது. இந்த மெத்தடை உருவாக்குனது யார், ஏன் கொண்டு வராங்க? இதுக்கு பின்னாடி உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஷர் லெவல் இருக்கும். எல்லாரும் பர்ஃபெக்டா 90-120 மாத்துறாங்க, அப்படி கொண்டு வராங்க. கொஞ்சம் அதிகமா இருந்த உடனே சொல்லிடுவாங்க, நீங்க ஒரு டேப்லெட் போடுங்க, நார்மல் ஆயிருமா? ஆகாது. போட்டுக்கிட்டே இருங்க. எப்போ வரைக்கும்? சாவர வரைக்கும், லைஃப் லாங். அதாவது ஏன் ப்ரெஷர் லெவலை அவங்களோட கவுண்ட்டுக்கு மாத்துறாங்க, அவங்க சொல்ற கவுண்ட்டுக்கு கொண்டு வராங்க. இது உங்களுக்கு எவ்வளவு புரியுதுன்னு தெரியாது. நீங்களாம் மெடிக்கல் அறிவு உள்ளவங்க, உங்க மெடிக்கல் அறிவு எனக்கு கிடையாது. ஆனா ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நம்ம அத்தனை பேருக்குமே ஒரே சுகர் லெவல் கிடையாது, ஒரே பிபி லெவல் கிடையாது, ஒரே பல்ஸ் ரேட் இருக்காது. ஒருத்தருக்கு கொஞ்சம் ஏறும், ஒருத்தருக்கு இறங்கும். கொஞ்சம் அவனுடைய சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு, அவனுடைய வாழ்க்கை லெவல்னு ஒன்று இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கிளைமேட் லெவல்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் மாறதான் செய்யும். இவங்க ஆவரேஜா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த ஆவரேஜுக்கு எல்லாரையும் கொண்டு வராங்க. இது தப்பா போய் முடியும், பின்னாடி முடியும். இப்போ நாங்கள் சொல்றது எவ்வளவு புரியும் தெரியாது. இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஒன் வேர்ல்டுக்கு மாத்துறாங்க. இதெல்லாம் நான் சொல்றது மறைமுகமாக நடக்கிறது. வெளிப்படையா இப்போ பாருங்க, இப்போ நம்ம எல்லாருக்குமே அவங்க லாங்குவேஜில் பேர் வச்சிருக்காங்க. தானியலுக்கு பேர் வச்ச மாதிரி, யோசேப்புக்கு பேர் வச்ச மாதிரி, எஸ்தருக்கு வச்ச மாதிரி, இப்போ நமக்கும் வரப்போற கவர்மெண்டோடைய பேர் வச்சாச்சு. அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜில் நமக்கு பேர் வச்சுட்டாங்க. இப்போ நேபுகாத்நேச்சார் பாபிலோனியன்ல பேர் வச்ச மாதிரி, சால்டியன் லாங்குவேஜில் வச்ச மாதிரி நமக்கும் வச்சுட்டாங்க. எப்போ வச்சுட்டாங்க? அது வச்சு ஒரு 15 வருஷம் ஆயிப்போச்சு. நம்ம எல்லாம் பேர் மாத்தியாச்சு. இங்க வேணா நீங்க பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க, உங்க பேர் என்ன வேணா நீங்க சொல்லிக் கொடுங்க. இப்போ வேர்ல்டு வைட் ஒரு லாங்குவேஜ், காமன் லாங்குவேஜ் இருக்கு. என்ன லாங்குவேஜ் நினைக்கிறீங்க? வேர்ல்டு வைட் காமனா இருக்க லாங்குவேஜ் என்னது? தெரிஞ்சதை சொல்லுங்க. இந்தின்னு மட்டும் சொல்லிடாதியா. இல்லை, ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க, அவங்களோட இந்தி பற்ற பார்த்து நான் மறந்துட்டேன். சரியா? என்ன லாங்குவேஜ் நினைக்கிறீங்க காமன்? இங்கிலீஷா? இல்லை, இன்னும் சொல்ல போனா இங்கிலீஷ் வந்து இரண்டாவதாக அதிகம் பேசப்படுகிற மொழி. ஃபர்ஸ்ட் கூட கிடையாது வேர்ல்டில். முதல்ல அதிகம் பேசப்படுகிற மொழி மேண்ட்ரியன், சைனீஸ். இங்கிலீஷ் வந்து செகண்டோ தேர்ட்லேயே இருக்குது.
அதுக்கு ஈக்குவலாக ஸ்பானிஷ் இருக்கு, அதிகம் பேசப்படுவது, ஜனங்களால் பேசப்படுவது. ஆனால் நான் கேட்டது காமன் லாங்குவேஜ், எல்லா கண்டத்திலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மொழி. என்ன தெரியுமா? டிஜிட்டல் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் தான் வேர்ல்டு வைட் காமன். எப்படி காமன் சொல்றீங்க? ஒரு உதாரணத்துக்கு 5 எழுதிடுங்க. எழுதியாச்சுன்னா நம்பர் சொல்றேன், 5 நம்பர் எழுதிட்டீங்கன்னா எந்த ஊருக்காரரும் அதை படிச்சிருவாரு இல்லையா? எந்த நாட்டுக்காரரும் என்ன செஞ்சிருவாரு? அவருக்கு எழுத படிக்க தெரிஞ்சவரா இருந்தாருன்னா கண்டிப்பா 5 என்ன பண்ணிடுவாரு, 5 அவர் லாங்குவேஜ்ல சொல்லிடுவாரு. பட் 5 எல்லாருக்கும் என்னது காமன். தமிழ்ல உள்ளவர் 5 பாரு, ஹிந்திக்காரர் 5 பாரு, இங்கிலீஷ்காரர் 5 பாரு. ஆனா அத்தனை பேரும் ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறார்கள். எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதான் டிஜிட்டல் நம்பர்ஸ். இப்போ உங்களுக்கும் எனக்கும் வேர்ல்டு வைட் டிஜிட்டல் வேர்ல்டா மாத்தியாச்சு. உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் கம்ப்யூட்டரால் இணைக்கப்பட்டிருக்கிறது. கரெக்டான இன்டர்நெட் இணைச்சிருக்காங்கல்ல. இந்த கம்ப்யூட்டரோடைய மதர் போர்டுன்னு ஒன்று இருக்கு. நமக்கு தாய் மொழி மாதிரி அதுக்கு ஒரு மதர் போர்டு இருக்கு. அதோடைய லாங்குவேஜ் என்ன தெரியுமா? பைனரின்னு சொல்லுவாங்க. 2 தான், 0 1. அந்த கம்ப்யூட்டரோடைய மதர் லாங்குவேஜ், மதர் போர்டு லாங்குவேஜ் டிஜிட்டல் தான், நம்பர்ஸ். அவ்வளோதான். இப்போ அந்த லாங்குவேஜில் நம்பர்ல தான் உங்களுக்கும் எனக்கும் பேர் வச்சிருக்காங்க. நமக்கு ஒரு 15-20 வருஷமா இந்த வேலை நடக்குது உலகம் முழுக்க. நீங்க திருப்பி சொல்றேன், இட்ஸ் நாட் அபவுட் ஆஃப் இந்தியா. நான் இந்தியாவை குறித்தோ தமிழ்நாட்டை குறித்தோ சொல்லவில்லை. வேர்ல்டு வைட் நம்ம எல்லாருக்கும் இப்படி ஒரு நம்பர் வச்சுட்டாங்க. இந்த நம்பர்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இதான் நமக்கு நம்பர். அதுக்கு பேரு நம்ம ஊர்ல ஆதார் நம்பர் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் ஆதார் நம்பர். இதுவே நீங்க வந்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னா ஐசி, ஐடென்டி கார்டு நம்பர். இதுவே நீங்க கனடாக்கு போயிட்டீங்கன்னா சின் நம்பர், சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர். இதுவே நீங்க மிடில் ஈஸ்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா இக்காமா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நம்பர். இப்போ மலேசியாக்கு போனீங்கன்னா மை கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மை கார்டு நம்பர். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நம்பர். இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் ஒன்று யூரோப், ஒன்று அமெரிக்கா, ஒன்று மிடில் ஈஸ்ட், இது மலேசியா, இந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீலங்கா. எல்லா நாட்டிலும் இப்படி ஒரு நம்பர் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு வேர்ல்டு வைட் காமனாக. திருப்பியும் சொல்றேன், இப்போ இந்த நம்பர் உங்களுடைய பெயர். இந்த நம்பர் தான் உங்களுடைய பெயர். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் இந்த நம்பர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்க வேணாலும் போங்க, அது கஸ்டமர் கேரா இருக்கட்டும், டெலிஃபோன் கஸ்டமர் கேரா இருக்கட்டும், அல்லது இ சேவை மையமாக இருக்கட்டும், எங்க வேணாலும் போங்க. நீங்க போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? உங்க நம்பர் என்ன, ஆதார் நம்பர் என்ன? நீங்க சொல்லி பாருங்க, நான் வந்து சாலமோன். இங்க யாரோ சாலமோன் இருக்கீங்களா? இல்லை தானே? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்புறம் என்ன தான் முடிவு எடுத்துட போறீங்க? பிரதர் என்ன தான் போட்டு தாக்குறாரு போல அப்படின்னு. எனக்கு உண்மையில் உங்க யாரையும் தெரியாது. நீங்க சொல்லி பாருங்க, நான் சாலமோன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, நீ எந்த மோனா வேணா இருந்துட்டு போ, நம்பர் சொல்லு. என்ன இப்படி சொல்றீங்க? நான் என் ஆஃபீஸ்ல ஜெனரல் மேனேஜர், சார் உங்க நம்பர் சொல்லுங்க. நான் எங்க குடும்பத்திலே மிகப்பெரிய பணக்காரன், டேய் நம்பர் சொல்றா. ஏன்? நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, அவர்களுக்கு தேவை உங்கள் நம்பர். உங்க நம்பரை நீங்க சொன்னா தான் அடுத்து உங்களுடைய எந்த காரியமும் நடக்கும். அது ஃபோன் பில் ஏத்துறதோ இல்ல இ சேவை மையத்தில் போய் உங்க ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்றதோ எதுவா இருந்தாலும் உங்கள் நம்பர் இல்லாமல் இனி நடக்காது. இது பேசிக். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலே போங்க. உங்க நம்பர் இல்லாமல் இனி நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இந்த நாட்டு அரசாங்கத்தில் நீங்க ஒரு வண்டி வாங்கணும்னா ஆதார் நம்பர் வேணும், ஆர்சி புக் வேணும்னா ஆதார் நம்பர் வேணும், டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் நம்பர் வேணும், பாஸ்போர்ட் ஆதார் நம்பர் வேணும், இன்சூரன்ஸ் ஆதார் நம்பர் வேணும். நீங்க எது வேணும்னாலும் இனி நீங்க நம்பர். நீங்க பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், ஆதார் நம்பர் வேணும். அப்பா அம்மாவுடைய ஆதார் நம்பர் வேணும். பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஆதார் நம்பர் வேணும். இது நான் இந்தியாவில் சொல்லல, இந்தியாவில் ஒரு உதாரணமா சொல்றேன். எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படி ஒரு நம்பர் கண்டிப்பாக தேவை. நம்பர் இல்லாமல் இனி நீங்கள் வாழவே முடியாது. அந்த நம்பர் நீங்கள் தான். நமக்கு பேர் மாத்தியாச்சு, டிஜிட்டல்ல மாத்தியாச்சு. நம்ம அத்தனை பேருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. இந்த நம்பர் தான் நாம். இனிமே நாம் இந்த நம்பர் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. இது நாம் ஏற்கனவே இன்னொரு அரசாங்கத்துக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டோம் என்பதற்கான அடையாளம். பாபிலோனுக்குள்ள இவன் வந்துட்டான், தானியேல் வந்துட்டான்றதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த ஊருக்கு பேர் அவனை மாத்திட்டாங்க. இப்போ நமக்கு இதை மாத்தியாச்சு. வேர்ல்டு வைட், திருப்பி சொல்றேன் வேர்ல்டு வைட், இந்தியன் வைட் இல்ல, வேர்ல்டு வைட். நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த நம்பர் இல்லாமல் 17ஆம் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 13:17 சொல்லுது, மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது, மிருகம்னா கவர்மெண்ட், அரசாங்கத்தின் முத்திரையாவது அந்த நாமம், அந்த அரசாங்கத்தினுடைய பெயர், அந்த அரசாங்கத்தினுடைய பெயருக்கு வரக்கூடிய நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லுது. இது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல உள்ளது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஆதார் நம்பர் இல்லாமல், இந்த அரசாங்கத்தின் முத்திரை இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாது, ஒன்னையுமே வாங்க முடியாது. வசனம் தெளிவா சொல்லி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேற விட்டது. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்டோட முத்திரையும் 90% மிருகத்தின் முத்திரையா தான் இருக்கு. இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா 4 முக சிங்கம், இப்போ அமெரிக்காவை எடுத்துட்டீங்கன்னா கழுகு, கீழே யூரோப்பாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கம், இந்த பக்கம் நீங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா பறவையுடைய ரெக்கைகள், இந்த பக்கம் நீங்க மலேசியாவுக்கு போனீங்கன்னு சொன்னா 2 புலி, அதுவே சிங்கப்பூருக்கு போனா சிங்கம், ஸ்ரீலங்காவுக்கு போனா வாலேந்திய சிங்கம். 90% countries have the symbol of அல்லது the mark of the beast. அவங்க வச்சிருக்காங்க மிருகத்தின் முத்திரை, ஒரு நம்பர். இப்ப எல்லாமே வெளிப்படுத்தல் 13:17 சொல்லப்பட்டது 100% நிறைவேறிவிட்டது. இப்ப நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு. இது இல்லாம வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறத செஞ்சு முடிச்சாச்சு. இனி நீங்க ஒரு ஃபாஸ்ட் டேக் தாண்டணும், ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணனாலும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்கணும். நீங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும்னா என்ன வேணும்? ஆதார் நம்பர் வேணும். கேஸ் வாங்கணும், ஆதார் நம்பர் வேணும். இனி போக போக நீங்க ஓட்டு போடுறதுல இருந்து வெளிநாட்டுக்கு போறது வரது எல்லாமே ஆதார் இல்லாமல் நடக்காது.
வெளிப்படுத்தல் 13 படி எல்லாம் நிறைவேறிடுச்சு. இப்போ நீங்க உங்க ஆதார் அட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆதார் அட்டையில் நான் சொல்லக்கூடியது இன்னும் முக்கியமான விஷயம் கவனி. உங்க ஆதார் நம்பர் இருக்குது. உங்க ஆதார் நம்பர்ல நீங்க ஆதார் அட்டையை எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஆதார் அந்த இ சேவை மையத்தில் கேட்டு பாருங்க. ஐயா, இதுல இருக்கிறதுல எதெல்லாம் மாத்தலாம்னு கேளுங்க. 99% எல்லாத்தையும் மாத்தலாம். நான் சொல்றது புரியுதா? எல்லாத்தையும் மாத்தலாம். உங்க வீட்டு அட்ரஸ் என்ன செய்யலாம்? மாத்தலாம். உங்களுடைய பெயர் மாத்தலாம். கெசட்ல கொடுத்து அங்க நீங்க மாத்திட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டீங்கன்னா இவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. உங்களுடைய போட்டோ மாத்தலாம். 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னா போய் புது போட்டோ என்ன செஞ்சுக்கலாம்? மாத்தி வச்சுக்கலாம். நீங்க வேணா போய் கேட்டு பாருங்க அவங்க கிட்ட. ஐயா, அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த நம்பர் கூட்டுத்தொகை எனக்கு ஒத்து வரல, எங்க ஃபேமிலிக்கு அது சரி வராது. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த நம்பர் கூட்டி பார்க்கறவங்களா இருக்காங்க. 7 வரும், 8 ஒத்துக்காது, இப்படிலாம் இருக்கு. அது நமக்கு இல்ல. இப்பயும் சொல்றேன், அது கிறிஸ்தவர்களுக்கு கிடையவே கிடையாது. நல்ல நம்பர், நல்ல காலம், நல்ல நேரம் எதுவும் கிடையாது. கர்த்தர் உண்டாக்கின 7 நாளும் நல்ல நாள். கர்த்தர் உண்டாக்கின 24 மணி நேரம் நல்ல நம்பர், நல்ல நேரம் தான். கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான். எதுக்கு இப்ப நம்ம போயிட்டு இதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா சொல்றேன், நீங்க சொல்லி பாருங்க, இந்த நம்பரை மாத்தி நல்ல ஃபேன்சியா ஒரு நம்பர் கொடுங்க. கடைசியா 777 முடிகிற மாதிரி கொடுங்க. என்னுடைய கார் நம்பர் கூட 777 தான் முடியுது, என்னுடைய 2 வீலர் 777 முடியுது, ஆதாரும் 777 முடிஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்டு பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்க ஆதாரோடைய டீடைல்ல எதை வேணாலும் மாற்ற முடியும், ஆனால் கண்டிப்பாக உங்கள் நம்பரை மட்டும் மாற்றவே முடியாது. காரணம் என்னன்னா, அந்த நம்பர் வேர்ல்டு வைட் ஜெனரேட் ஆகிற நம்பர், கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ற நம்பர் வேர்ல்டு வைட். இனி நீங்கள் பிறந்ததிலிருந்து மரிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் நம்பர். உங்களுக்கு நம்பர் தான் எல்லாமே, இல்லைன்னா முடியாது. இப்போ இந்த நம்பர் எப்படி பைபிளில் சொன்ன மாதிரியே நிறைவேறிடுச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன்.